இப்ப வேக்ஸ் பண்றோம் இல்லையா, அதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் ஆஃப் வேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங் லாஸ்டிங் ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஹேர் வந்து நம்ம ரூட்ல இருந்து எடுப்போம். ரூட்ல இருந்து ஹேர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் ரூட்டோட சேர்ந்து. திருப்பி அகைன் ஹேர் வளரும் போது சாஃப்டாவும் தின்னாவும் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து வேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்குலாம் நம்ம புல் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும், ரெட்டிஷா மாறும். இன்னொன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டா ஸ்கின் வந்து ஃபீலா இருக்கும். இதுக்கு தான் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ரிகா ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்குலாம் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இன்னொன்னு நம்ம ஒரு 3/4 இன்ச் ஹேர் வர வரைக்கும் அதாவது வெயிட் பண்ணணும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இன்னும் மோர் எக்ஸ்பென்சிவ் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம பார்லர்ல. இதுக்கு தான் ப்ரொஃபஷனல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே நம்ம அப்பாயின்மெண்ட் பேஸ்ல நம்ம போடுறது இதுக்காக தான். ஏன்னா மோர் எக்ஸ்பென்சிவ் டைமா இருக்கும், இன்னொன்னு அமௌண்ட்டும் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அஸ் ஏ ப்ரொஃபஷனல்ட்ட நம்ம கிட்ட வந்து வேக்ஸ் பண்ணும்போது இதுதான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்.